வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் நேற்றைய தினம் சாயங்காலம் வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் பல பேரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்புக்கு முற்றிலுமாக மாற்று கருத்தாக இருக்கிறது. தாவேக்காவுடைய தோழர்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தீங்க, அதில் முற்றிலுமாக அது மாறி வந்திருக்கிறது. ஒரே கருத்து கணிப்பு, அது மட்டும் தாவேக்கா 120 சீட்டு வரையிலும் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. பல கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ திமுக ஆட்சி அமைக்கணும் கருத்து கணிப்பு சொல்லுது, அதிமுக ஆட்சி அமைக்கணும் கருத்து கணிப்பு சொல்லுது, தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் கருத்து கணிப்பு சொல்லுது. உண்மையிலே இந்த கருத்து கணிப்புகள் இது உண்மைதானா? இதை நம்பலாமா? இந்த கருத்து கணிப்புகள் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது? இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கருத்து கணிப்பு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புதுசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் 145லிருந்து 160 சீட்டு வரையிலும் திமுக எடுக்கும். தாவேக்கா 13லேருந்து 18 சீட்டு வரையிலும் எடுக்கும். அதே மாதிரி அதிமுக 50லேருந்து 65 சீட்டு வரைக்கும் எடுக்கும். மற்றவை 5 to 8 சீட்டு. மற்றவைனா யாரா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களதான் மற்றவை. அடுத்து பீப்புள்ஸ் பல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அவங்களும் திமுக ஆல்மோஸ்ட் 125லேருந்து 145 சீட்டு, அதிமுக 65-80, தாவேக்கா 18லேருந்து 24 சீட்டு எடுக்கும். மற்றவை 2 to 6. மற்றவைனா யாரா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியா இருக்கும். அடுத்து மன்னிக்கணும், நம்ம அண்ணன் வேல்முருகன் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர்களை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அந்த மற்றவையில அண்ணன் வேல்முருகனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாம். சரியா? அடுத்து இப்படி மேட்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் 122, 132 திமுக, 87லேருந்து 110 வரையிலும் அதிமுக, 10லேருந்து 12 சீட்டு தாவேக்கா. மற்றவை 0 to 6. அதான் நம்ம அண்ணன் வேல்முருகனுடைய கட்சி இருக்கு இல்லையா, வேல்முருகன்னாரு எங்களுக்கு சிபிஐஎம்எல் கட்சி நின்றுச்சு. இப்படி நிறைய கட்சிகள் தனித்து போட்டிடுச்சு, சுயேட்சைகள் போட்டியிட்டார்கள். ஒருவேளை அவர்கள் 0லேருந்து 6 தொகுதிகள் வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நிறுவனம் அதில் ஆக்சிஸ் மை இந்தியா திமுக 92லேருந்து 110 சீட்டும், தாவேக்கா அதிமுக 22லேருந்து 32, தாவேக்கா 98லேருந்து 120 சீட்டும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவை 0, அதாவது அண்ணன் வேல்முருகன் கட்சி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இதில் ஒரே ஒரு CNN நியூஸ் மட்டும் அதிமுக 114லேருந்து 124 சீட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்கா 4 to 8 சீட்டு. மற்றவை 0 தான். மற்றவை 0னா நம்ம அண்ணன் வேல்முருகனுடைய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, கட்சி இருக்கு இல்லையா, அவர்கள் அந்த கட்சிக்கு எந்த சீட்டும் கிடைக்காது அப்படின்ட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு தான் ஒரு பக்கத்தில் திமுகவினர் கருத்து கணிப்பை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் அதிமுகவினர் அவர்களுக்கு வெற்றி பெறும்னு சொன்ன அந்த கருத்து கணிப்பை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவை சார்ந்தவர்கள் தாவேக்கா வெற்றி பெறும்னு சொன்ன கருத்து கணிப்பை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படினாலும் மே 4ஆம் தேதி முடிவு வருது. மே 4ஆம் தேதி யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய கொண்டாட்டம் தான் உண்மையான கொண்டாட்டம் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறதுல. சரி, இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்ல வருது, இந்த கருத்து கணிப்புகள் உண்மைதானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு இந்த கருத்து கணிப்புகள் வர இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்தே திமுகவினுடைய அல்லது திமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒன்று மாதிரி ஒரு பதிவு போட்டாங்க. என்ன பதிவுனா, இன்னைக்கு சாயங்காலம் கருத்து கணிப்பு வருது, அந்த கருத்து கணிப்பில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு தான் கருத்து கணிப்பு வரப்போகுது. அதை யாரும் நம்ப வேண்டாம். நிச்சயமாக திமுக 180க்கு மேற்பட்ட தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதில் இன்னும் கூடுதலாக சொன்னாங்கன்னா கருத்து கணிப்பு வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நிச்சயமாக கருத்து கணிப்புகள் எப்படி வருதோ அதனுடைய தேர்தல் ரிசல்ட் அதுக்கு மாட்டாதான் வரும்னு சொல்லிட்டு பல பேரும் ரைட்டப் எழுதிருந்தாங்க. அது உண்மையும் கூட. இதற்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படிதான் இருந்துச்சு. 2016 திமுக வெற்றி பெறும்னு சொல்லி பரவலாக சொல்லப்பட்டது. எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படிதான் வந்துச்சு. பார்த்தா திமுக நெகிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைம்ல பிஜேபி 300க்கும் மேற்பட்ட சீட்டுகளை தனிப்பெரும்பான்மையோடு பெறும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் சொல்லிச்சு. ஆனால் அதுவும் இல்லாமல் போய் இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரனுடைய உதவியோட தான் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள், அதாவது அவர்கள் சொன்ன அளவுக்கான வெற்றியை பாஜக பெறவில்லை.
ஸோ இப்படி இருக்கும்போது கருத்து கணிப்புகள் வந்து எங்கேயுமே தெளிவா இல்லை, சரியா இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சரி, இந்த கருத்து கணிப்புகள் எதற்காக எடுக்கிறாங்க, இந்த அளவு தான் தெளிவா இல்லையா, எதுக்காக எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு இருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புங்கிறது ஒப்பீனியன் போல்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் சர்வே, ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொஸ்டின் கேட்பாங்க. எந்த அடிப்படையில், சாதி பார்த்து, மதம் பார்த்து, எந்த அடிப்படையில் வேட்பாளரை பார்ப்பீங்களா, முதலமைச்சர் வேட்பாளரை பார்ப்பீங்களா, லோக்கல் வேட்பாளரை பார்ப்பீங்களா, இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எடுத்து அதனுடைய அடிப்படையில் ஒரு வாக்காளருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா ஒப்பீனியன் போல் வரும். அதற்கு பிறகு தேர்தல் நடக்கும்போது, தேர்தல் நடக்கக்கூடிய அன்றைக்கு ஒவ்வொரு பூத்துல வந்து மக்கள் போயிட்டு தேர்தல் ஓட்டு போட்டு வருவாங்க. ஸோ அவர்களிடம் கருத்து கேட்கப்படும். அவர்களிடம் கேட்கக்கூடிய கருத்துக்கள் தான் அதை வந்து ஆஃப்டர் எலெக்ஷன், அதாவது எல்லா கட்டம் தேர்தல் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவார்கள். அப்படி அவர்கள் எடுக்க கருத்து கணிப்பு தான் இன்றைக்கு நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பூத் வாரியாக வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படி எடுக்கப்பட்டதாக இந்த கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கான சந்தேகம் என்ன அப்படின்னா, நானும் 2011 ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். 2011 தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பூத்தில் இன்னேஜெண்டாக இருந்திருக்கிறேன். ஜோனல் பொறுப்பாளராக வந்து பல பூத்தில் அந்த எலெக்ஷன் அன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, கரெக்டாக ஓட்டு போல் ஆகுதா, நம்ம பசங்கள் நல்லா வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட்ஸ்லேயே இருந்து பூத்து வேலைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். என் வாழ்நாளில் இதுவரையிலும் என்கிட்ட ஒருத்தருமே எந்த நிறுவனமும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்ததே கிடையாது. அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் சரி. இப்போ குறிப்பாக இந்த தேர்தலில் நம்ம குளச்சல் தொகுதியில் போட்டிடுறோம். நம்முடைய வேட்பாளருக்காக ஒர்க் பண்ணுறோம். நான் இருந்த ஒரு பூத்து, அதாவது அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பல பூத்துகள்லையும் நம்ம அன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 3 வாட்டி அப்படியே ரவுண்ட்ஸ் அடித்து என்ன கண்டிஷனில் இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஒரு இடத்துல கூட இப்படி நடைபெறக்கூடிய தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்ததாக எந்த தகவலும் கிடையாது. நான் நம்ம பசங்க எல்லாத்தையும் மேக்சிமம் பூத் ஏஜெண்டாக இருந்தவங்கள்ட்ட தகவல் போட்டு கேட்டு யாருமே இப்படி எங்ககிட்ட வந்தாங்க, எங்ககிட்ட சர்வே எடுத்தாங்கன்னு யாருமே சொல்லலை. வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். எப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பீங்க இல்லையா, யாரிடமாவது இவர்கள் சர்வே இதுவரையிலும் எடுத்திருக்கிறாங்களா, உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி எந்த சர்வேக்களும் எடுக்கப்பட்டதாக தகவல் இல்லை. அப்புறம் இதை வச்சு இவங்க எந்த அடிப்படையில் இந்த சர்வேயை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எடுக்கிறது எல்லாமே நேஷனல் ஊடகம், எல்லாமே டெல்லியிலேருந்து ஆப்ரேட் ஆகிறது, பெங்களூர்லேருந்து ஆப்ரேட் ஆகிறது, இப்படிப்பட்ட கம்பெனிஸாக இருக்குது. இவர்கள் எப்படி இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா பேச்சு வழக்கில் மக்களுக்குள்ளாடி அவர்களுக்கு இடையில பேசுறது, யார் ஜெயிப்பா. இப்போ நானே ஒருத்தருக்கு இருக்கிறேன், நான் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறதா கூட நான் இவருக்கு ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுறப்பேன். ஆனால் யார் ஜெயிப்பாங்கிற ஒரு மனநிலை இருக்கும் தெரியுமா, யார் அந்த இடத்துல வெற்றி பெறும். நான் ஓட்டு போட்டதுனாலே அவருக்கு கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இப்படி மக்களுக்குள்ளாடி பேசக்கூடியது, அதே மாதிரி சமூக ஊடகங்களில் பரவக்கூடிய செய்திகள், இவங்களா இப்போ நமக்கே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவர்களுக்காக தோணக்கூடிய ஒப்பீனியன், அதையெல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு குழப்பி எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முழுக்க சுத்த ஹம்பக்கு ஒரு ஏமாற்று வேலை தான். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் சரி, முழுக்க ஒரு ஏமாற்று வேலை தான். இந்த ஊடகங்களுக்கு இந்த வெறும் வாயில அவுள் போடுறது மாதிரி இந்த ஊடகங்களுக்கு ஒரு தீனி போடணும் இல்லையா, அதற்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிட் போல். பாருங்க, நேற்றைக்கு வரைக்கும் சும்மா இருந்தீங்க, தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு 2-3 நாள் பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்றைக்கு வரைக்கும் சும்மா இருந்தவங்க இன்னைக்கு இந்த எக்ஸிட் போல் இதனுடைய முடிவு வந்த உடனே எல்லா ஊடகங்களும் மறுபடியும் பிஸி ஆயிட்டு எக்ஸிட் போல் அதை பத்தி விவாதங்கள், யார் ஜெயிப்பா யார் தோப்பா என்ன எது இப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ மக்கள் வந்து இந்த ஊடகங்களை பார்க்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன் வந்து உருவாகுது இல்லையா. இதற்காக தான் இந்த எக்ஸிட் போல். வேற எந்த விதத்திலையும் இந்த எக்ஸிட் போல் பலனடையதுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா இது முழுக்க டுபாக்கோ. இது தாவேக்கா வெற்றி பெறும்னு சொன்னாலும் சரி, அதிமுக வெற்றி பெறணும்னு சொன்னாலும் சரி, திமுக வெற்றி பெறும்னு சொன்னாலும் முழுக்க இது டுபாக்கூர் தான். ஏன்னா 110 தொகுதியில ஜெயிக்கும், 120 தொகுதியில ஜெயிக்கும்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அளவுக்கு இவங்க டேட்டாஸ் எடுத்திருக்காங்கன்னா இவங்க எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்ல வேண்டியது தானே. உதாரணமா இப்ப நான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத சொல்றதுக்கு இவங்களால முடியுமா? ஃபர்ஸ்ட் இடத்துல யார் வருவா, செகண்ட் இடத்துல யார் வருவா, அப்ராக்சிமேட்டா எத்தனை வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்லலை? ஏன்னா வாய்ப்பு இல்லை. இவங்க பொதுவாக கேட்கறது கேட்டு இத்தனை பர்சன்டேஜ்
100 பேரை கேட்பாங்க. 100 பேர்ல ஒரு 40 பேர் திமுக, ஒரு 40 பேர் தாவேகா, ஒரு 20 பேர் திமுக, அப்படி அதிமுக அப்படின்னா சரி, இங்க 40%, இங்க 40%, இங்க 20%. 20% ஓட்டு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 40, சாரி 40ல இருந்து 50% வரைக்கும் இவர்களுக்கு 40ல இருந்து 50 தொகுதி வரைக்கும் பெறலாம் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு பெர்சன்டேஜை வச்சுதான் இவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள். இத்தனை இந்த கட்சிக்கு இத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க முதல்ல நான் பேசும்போது சொல்லியிருப்பேன், மற்றவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா? மற்றவை அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா வந்து நம்ம வேல்முருகன் அண்ணன் அவர் வந்து ஒரு கூட்டணியை அமைச்சு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணின்னு சொல்லிட்டு அமைச்சு எல்லா தொகுதியிலையும் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா தொகுதிக்கு ஒரு 50 ஓட்டு விழாதா? தொகுதிக்கு 50 ஓட்டு விழுந்தவங்களும் அந்த ஓட்டு விழுந்தவங்க அவங்களையும் கணக்கில் எடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்க 50 50 50 50ன்னு சொல்லி பார்க்கும்போதும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1% 2% ஓட்டு வருதுன்னு வைங்களேன். அதை கூட மென்ஷன் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த 0-5 0-4 அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டுபாக்கூர் தான், அசம்ஷன்ல பேசுறது. ஆனா தேர்தல் களம், தேர்தல் நிலவரம், மக்கள் ஓட்டளித்தது 100 பேர்கிட்ட கேட்டா சில பூத்துல வந்து 500 ஓட்டு இருக்குன்னா 400 ஓட்டு தாவேகாவுக்கு போலாயிருக்கு. சில ஓட்டுல, சில தொகுதியில, சில பூத்துல வந்து 500 ஓட்டுல 100 ஓட்டு கூட தாவேகாவுக்கு போல ஆகாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கு. ஏன்னா ஏரியா பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை, அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருப்பாங்க, சாராதவர்களா இருப்பாங்க, அந்த ஊர்ல சில பிரச்சனைகள் இருக்கும், லோக்கல்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்கும், லோக்கல்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுடைய சாதி மதம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், லோக்கல்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் எப்படிப்பட்டவர், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்தா மக்கள் வந்து வாக்களிப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு குழப்பம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, திமுகவும் ஜெயிக்குன்னு சொல்றாங்க, அதிமுகவும் ஜெயிக்குதுன்னு வெற்றி பெறுதுன்ட்டாங்க, தாவேகாவும் வெற்றி பெறுதுட்டாங்க. அதாவது மேனி சின்னத்துல ஒரு குத்து, திருநமரத்துல ஒரு குத்து அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அங்கேயும் ஒரு கம்பெனி வந்து அவங்க ஜெயிப்பாங்க, இந்த ஒரு கம்பெனி இவங்க ஜெயிப்பாங்க, இன்னொரு கம்பெனி வந்து அவங்க ஜெயிப்பாங்கம்மா. இப்போ தேர்தல் முடிவு வந்தோன்னா பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னதான் நடந்துச்சு, நாங்கள் சொன்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு இந்த மை இந்தியா ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து தாவேகா அதிகமான தொகுதிகள், அதாவது 102ல இருந்து 120 தொகுதி வரையிலும் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டுறாங்க. உடனே சமூக ஊடகங்கள்ல வந்து பரவலா ஒரு செய்தி, இவர்கள் 2024ல பாஜக வந்து 300 சீட்டு 400 சீட்டுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அது நடக்காத பட்சத்துல அதனுடைய தலைவர் வந்து பிரதீப் குப்தா வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அப்படின்னு சொன்னார். இருக்கலாம், மேபி அவர்களுடைய ப்ரொடக்ஷன் தப்பு அப்படிங்கிறதுனால ஒத்துக்கிட்டாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆனா பல சேனல்கள் இருக்கிறது, பல கம்பெனிகள் இருக்கிறது, இதே மாதிரி தன்னுடைய ப்ரெடிக்ஷன் தப்பானதுக்கு அப்புறமும் மக்களை பூசி முழுகினாங்களே தவிர தன்னுடைய சர்வேல தவறுறது அப்படின்னு சொல்லலை. அப்போ உண்மை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிச்சயமாக ஒரு அழுகை வரும், நம்ம தப்பா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி ஒரு தவறு செஞ்சவர் எல்லார் மத்தியிலையும் மன்னிப்பு கேட்டவர் நிச்சயமாக அடுத்த இதுல வந்து தவறு செய்வாரானா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 120 தொகுதிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன் சொல்றேன்னா, அவரும் இதே கேட்டகரியில தான் எடுத்திருப்பாரு. லோக்கல்ல வந்து உதாரணமா ஒரு பூத்துல ஒரு 500 ஓட்டு போல் ஆகுதுன்னா ஒரு 50 ஓட்டை வந்து கேட்டாதான், 50 பேர்கிட்ட கேட்டாதான் குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து அதனுடைய சர்வே முடிவு தெரியும். ஆனா அப்படி கேட்டது மாரியே தெரியல. உதாரணமா குளச்சல் தொகுதி இருக்குன்னு வைங்களா, ஒரு 316ல இருந்து 316 பூத்தனமும் இருக்கு. இந்த 316 பூத்துலையும் வந்து இவர்களுடைய ஏஜென்ட்ஸ் போய் அதுல இருந்து வெளியே வரக்கூடியவர்களிடம் இவர்கள் எக்ஸிட் அதனுடைய சர்வேவோ கேட்டாங்களா அப்படின்னா இல்லை, நம்ம யாருமே பார்க்கல. நம்ம யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இவங்க எப்படி சர்வே எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே எடுத்திருக்கக்கூடியது ஒரே கேட்டகரி தான், அசம்ஷன். சமூக ஊடகங்கள்ல பேசுறது, இந்த பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட் பேசுறது, மக்கள் அவர்கள் நிறைய பேருமே அவங்கவுங்க சோசியல் மீடியால போடுவாங்க, நான் இவங்களுக்கு வாக்களித்தேன், இவர்களுக்கு வாக்களித்தேன். அதே மாதிரி மக்கள் பேசக்கூடியது, லோக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற செய்தி சேனலுடைய ரிப்போர்ட்டர் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் வரும், அவங்கள்ட்ட கேட்கறது, இந்த மாதிரி பரவலாக கேட்டு அதனுடைய அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த ஒப்பீனியன் போல், அந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது. இது முடிவு கிடையாது. முடிவு அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி ரொம்ப தெளிவாக வர இருக்கிறது. உண்மை என்ன அப்படிங்கிறது அதில் தான் வரும். ஆனால் என்ன வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும், இந்த ஒப்பீனியன் போல்ல இருந்து எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்துல இருந்தும் நம்மளால ஒரு விஷயத்த மட்டும் சிறப்பாக உணர முடியுது. என்ன அப்படின்னா, தாவேகா இந்த தேர்தலில் வந்து இவர்கள் சொன்னது மாதிரி 2%, 3%, 5% காணாம போயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. தாவேகா இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கேம் விளையாடி இருக்குது. தாவேகா ஒரு பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து உருவாகி இருக்கிறது. தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது
இனி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு தாவேக்காவை சுத்தி நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சிறப்பான முறையில தாவேக்கா சண்டை செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா இந்த தேர்தலுடைய இந்த எக்ஸிட் போல் ஆகட்டும், அல்லது இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியாகட்டும், அல்லது மற்றவர்கள் இதை பற்றி பேசுவதாகட்டும், எல்லாத்துலேயுமே தெளிவான ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு முதல் வெற்றியாக பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தாவேக்காவுடைய நண்பர்கள், தொண்டர்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது வெறும் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று அதன் மூலமாக பணி செய்கிறது மட்டும் கிடையாது. நம்ம அரசியலில் எப்போ நுழையிறோமோ அப்பவே வந்து மக்கள் பணி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மகத்தான பணி. நம்மக்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்காக பணி செய்வோம். அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை மக்களுக்காக பணி செய்வதற்காக தூண்டக்கூடிய வேலையை, அவர்களை உசுப்பேற்றக்கூடிய வேலையை, அவர்கள் தவறு செஞ்சால் அதை தட்டி கேட்க விடக்கூடிய வேலையை செய்யவும் தாவேக்கா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தாவேக்கா ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, மக்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை நம்ம எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அதற்காக பேசியிருக்கிறோம், அதற்காக எதிர்த்து போராடி இருக்கிறோம். மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அவர்களுக்காக உதவி செஞ்சிருக்கிறோம், ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது கூட்டான முயற்சியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். தேர்தல் முடிவு எப்படிப்பட்ட தேர்தல் முடிவாக இருந்தாலும் சரி, தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியோ அல்லது அரசியல் கட்சியினுடைய நெடுந்தூர பயணத்தையோ தடுக்க முடியாது. அந்த அரசியல் கட்சியினுடைய பயணத்தினுடைய ஒரு சிறு பார்ட்டு தான் தேர்தல். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் மக்கள் சேவையை நோக்கி எப்பவுமே இருக்கும். தாவேக்காவும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, தாவேக்காவுடைய ஆதரவாளர்களும் சரி, தாவேக்காவுடைய நிர்வாகிகளும் சரி, தொடர்ந்து அதை செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. களத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நம்ம பழகிறோம். தாவேக்காவில் எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னா பிரதிநிதித்துவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்க. மக்களுக்காக உழைச்சி நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனின் மூலமாக நமக்கு ஒரு மன திருப்தி வரும் தெரியுமா? அதுதான் உண்மையிலேயே ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக நான் கருதுறேன். அதுதான் நீங்களும் கருதுவீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மேனாலு இது எல்லாத்துக்குமே முடிவு சொல்லும். நம்முடைய உழைப்புக்கான பலன் என்ன, இந்த மக்கள் நம்ம மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, எந்த அளவுக்கு நம்மை ஆதரித்திருக்கிறார்கள், ஆளும் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுக்கு மக்கள் எப்படி தண்டனை கொடுக்குறாங்க, அல்லது ஏற்கனவே இருந்த திமுக அதிமுகவுக்கு மக்கள் அவர்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க, இந்த கூட்டணியை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, தாவேக்காவுடைய அரசியல் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறாங்க, அப்படி எல்லாத்துக்குமான விடையும் நிச்சயமாக மே 4ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு காலையில் 11 மணிக்கு முன்னாடி கிடைச்சிடும். அந்த நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த 4 நாள் தான். இன்னைக்கு 30, 1, 2, 3 நாள். 4ஆவது நாள் நிச்சயமாக காலையில் 11 மணிக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிடும். காலையிலே குளிச்சு நல்லா ரெடியாகி டிவி முன்னாடி வந்து இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10-11 மணிக்கு தெரிஞ்சிடும். நாம் வெற்றி பெறக்கூடியது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நேராக களத்துக்கு வந்துடுங்க. தாவேக்காவுடைய தொண்டர்களோடு சேர்ந்து ஒரு வெற்றியை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, அன்பான சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்கள் யாராவது நீங்கள் திமுக காரராக இருக்கலாம், அதிமுக காரராக இருக்கலாம், யாராவது வேணா இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் யாரிடமாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சம்பந்தமாக உங்களிடம் கருத்து கேட்கப்பட்டதா? கருத்து கேட்கப்பட்டதுன்னா ஆமுன்னு போடுங்க, இல்லைன்னு போடுங்க. கண்டிப்பாக கமெண்டை மட்டும் பதிவு செய்தீர்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நன்றி.